பிரிவினர் மனம் தளர்ந்து போகவிருந்த போது அல்லாஹ் அவர்களின் பாதுகாவலனாக இருந்தான். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். பத்ரில் நீங்கள் பலவீனமாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான். எனவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் விசுவாசிகளிடம் உங்கள் இறைவன் 3000 மலக்குகளை இறக்கி உங்களுக்கு பலம் அளிப்பது உங்களுக்கு போதாதா என்று கூறியபோது, ஆம், நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தால் விசுவாசிகளில் இருந்து எதிரி உங்களை தாக்குவார். இதற்கு பிறகு உடனடியாக உங்கள் இறைவன் தெளிவாக குறிக்கப்பட்ட 5000 மலக்குகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவான். மேலும் அல்லாஹ் இதை உங்களுக்கு நற்செய்தியாகவும் அதன் மூலம் உங்கள் இதயங்களை அமைதிப்படுத்துவதற்காகவும் தவிர வேறெதையும் ஏற்படுத்தவில்லை. வெற்றி என்பது எல்லாம் வல்ல ஞானம் மிக்க அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது. அவன் நம்ப மறுப்பவர்களில் ஒரு பகுதியை அறுத்துவிடவோ அல்லது அவர்களை கீழ்ப்படுத்தவோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக திரும்புவதற்காகவோ அவன் செய்வான். அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவன் அவர்களை மன்னித்தாலும் சரி, தண்டித்தாலும் சரி, அது குறித்து எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவை. அவன் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்களை தண்டிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபையுடையவன். ஒன்று நம்பிக்கை கொண்டவர்களே, இரட்டிப்பாகவும் பெருகியதாகவும் வட்டியை உண்ணாதீர்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெற அல்லாஹுவை அஞ்சுங்கள். காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நெருப்புக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை நீங்கள் கருணை பெறுவீர்கள்.